என்னங்க ஒரு நியாயம் வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை வருஷம் நான் பைபிள் படித்தேன் தெரியுமா? எத்தனை வருஷம் நான் ஆண்டவருக்காக இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்தேன் தெரியுமா? அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசி நேரத்தில் ஆண்டவரே என்ன பைபிளை தூக்கிட்டு வரான், அவனெல்லாம் சர்ச்சுக்குள்ளே விடலாமா அப்படின்னு கேட்குறேன். அந்த நியாயப்பிரமாணம் அப்படி தான் கேட்டது. அதான் இயேசு என்ன சொன்னார், ஒரு கதை சொன்னார். அந்த கதை ஞாபகத்தில் இருக்க? தோட்டக்காரன் ஒருத்தன் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்காக ஆட்களை தேடிக்கொண்டிருந்தான். அவன் போய் காலையில் 8 மணிக்கு ஆட்களை கூப்பிட்டா நமக்கு 50 பேர் வேணும், 10 பேர் தான் வந்து நிற்கிறான். சரியா, வாங்கி ஆளுக்கு 1000 ரூபா பணம் தரேன், இன்னைக்கு சம்பளம், நீங்கள்லாம் வந்து போய் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறேன். ஆள் 10வது போல் முதலாளி. நீ போய் கடையில் போய் எங்கன்னா கடத்தல எங்கன்னா டீ கடையில் உட்காந்துருக்கான பாரியா, அங்கே போய் அழைச்சிட்டு வரனா மறுபடியும் ஒரு 6 பேர் வரான். வாங்கி அவங்களுக்கு 1000 ரூபா சம்பளம் தரையா, மணி 11 ஆயிடுச்சு, போங்க உள்ள அப்படின்னு போகிறான். மறுபடியும் ஆள் 10வது போகலாமே, எவனா சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு எங்கன்னா சுற்றிட்டு இருக்கான பாரு, அழைச்சிட்டு வாங்க, 1000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்கிறார் முதலாளி. மறுபடியும் ஒரு 15 பேர் திட்டுன்னு வரான். ஏன்னா 10, 16, இது ஒரு 15, 21, 31 ஆள் ஆகிடுச்சு. சரி வேகமாக வேலையை பாருங்கள், எவ்வளோ வேகமாக பார்க்க முடியும்னு பாருங்கள், உங்களுக்கு 1000 ரூபா சம்பளம் தரேன். மறுபடியும் 4 மணிக்கு போகிறான். அங்கே 2 பேரும் டீ சாப்பிட்டு உட்காந்துருக்கான். ஐயோ வாங்கய்யா 1000 ரூபா சம்பளம் தரேன்னாரு, வந்து கொஞ்சம் வேகமாக பறித்து கொடுங்கய்யா அப்படின்னு அங்கே ஒரு 10 பேர் அழைச்சிட்டோம். சாயங்காலம் 6 மணிக்கு வந்தோடனே எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறாரு முதலாளி. இந்த உனக்கு 250 உனக்கு 250ன்னு சொல்லுவான்ல, அந்த கணக்கில் சாயங்காலம் 4 மணிக்கு வந்தவனா ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்து அனுப்பிவிட்டார். மறுபடியும் மத்தியானம் 2 மணிக்கு வந்தவங்களாம் ஆளுக்கு 1000 கொடுத்து அனுப்பிவிட்டார். 11 மணிக்கு வந்தவங்களாம் ஆளுக்கு 1000 கொடுத்து அனுப்பிவிட்டார். காலையில் 8 மணிக்கெலாம் வேலைக்கு வந்தான்ல, நான் என்ன சொல்கிறேன், நமக்கு இவங்களுக்கெல்லாம் 1000 ரூபா கொடுத்தா நமக்கு ஏகப்பட்ட காசு கொடுப்பாரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான். அவங்களுக்கும் ஆளுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு. அப்போ என்னாச்சு, அவங்களுக்குலாம் கோபம் வந்துருச்சு. அவங்க தான் சர்ச்சு செக்ரட்டரி, ட்ரெஷரரு, பிசி மெம்பர்ஸ். நாங்களாம் கஷ்டப்பட்டு சர்ச்சுக்காக உழைச்சோம், எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல, அந்த பையன் அயக்கிய பையன் அவனுக்கு 1000 ரூபா பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு ஏசு மேலே ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. அதுக்கு ஏசு என்ன சொன்னார், யோ பணம் என்னது, தோட்டம் என்னது, என் பணத்தை எடுத்து யாருக்கு வேணால் நான் கொடுக்கலாம், ஏன் நீ கேள்வி கேட்குற அப்படின்னு கேட்டார். இல்லையா, அதை பாருங்கள், நியாயத்தை பாருங்கள். உனக்கு நான் 1000 ரூபா சம்பளம் சொன்னேன்ல, 1000 ரூபா கொடுத்துட்டேன்ல, குறைச்சி கொடுக்கல, பேசுகிற சம்பளத்தை கொடுத்துட்டேன். நான் எதாவது தப்பாக நடந்துக்கிட்டேன்னா இல்லை. உன்னுடைய எண்ணம் எங்கே வருதுன்னா, அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டுவேன். உனக்கு எனக்குள்ள உறவு என்ன, நான் 1000 ரூபா தரேன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன், உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆசீர்வதித்திருக்கேன்ல, ஆசீர்வதித்தேன். அவன் இப்போ தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டான், ஏன் அளவுக்கு அவனை ஆசீர்வதிக்கிறீங்க, அது ஏன் இஷ்டம், அவனை பார்த்து நீ ஏன் பொறாப்படுற?